எங்க கடை வீதி கலகலக்கும், எங்க அக்கா மக அட நடந்து வந்தா. அப்படிதாங்க இருந்துச்சு நம்ம மதுரை தூங்கா நகரம். பார்க்க சும்மா ஜோரா இருந்துச்சு. நாங்க போனப்போ மணி 8:30 சம்திங். கண்ணாடியார் டிபார்ட்மெண்ட்டுக்கு தாங்க போனோம். இது பார்த்தீங்களா முடவாட்டுக்கால், ரொம்பவே எல்லா விதமான மூட்டு வலியையும் நீக்கும் பார்த்துக்கோங்க. இது கண்ணாடியார் டிபார்ட்மெண்ட்லேயே இப்போ நம்ம 3வது கடைக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது வந்து தேர்முட்டியில் வந்து 2 கடை இருக்குங்க. இது 2வது தேர்முட்டியில் வந்து இருக்கிற முதல் கடைங்க. அந்த பக்கம் இருந்து வரையில், அதாவது கீழவாசல்லேருந்து இங்கிட்டு வரையில் இதுதான் ஃபஸ்ட்டு கடை பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு முக்கியமான நாட்டு மருந்து தாங்க வாங்குறதுக்காக வந்திருந்தோம். நம்ம மதுரைக்கு வந்துட்டு மதுரையில் கிடைக்கிற சூப்பர் ஜிகர்தண்டாவை வந்து குடிக்காமையா, இதுதாங்க ஒரிஜினல் ஜிகர்தண்டா கடை. இப்போ நிறைய பேர் வந்து நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிடையாது. இதுதான் பார்த்துக்கோங்க டேஸ்ட், ஒரிஜினல் டேஸ்ட் இங்கே தான் கிடைக்கும். கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியார்லேருந்து இந்த பக்கம் வர்ற கீழவாசல் வர்ற இதில் அந்த சிக்னல் இருக்குது பாருங்களேன், இது மேற்கு பார்த்துருக்கும் பார்த்துக்கோங்க. அங்கே தாங்க இருக்குது இந்த கடை. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு 50-60 வருஷமான பாரம்பரியமான கடை பார்த்துக்கோங்க. அதாவது அவங்களுடைய சந்ததிகள் வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து வச்சுக்கிட்டு வராங்க. மாமா வந்து உனக்கு ரூ. 80 உள்ள பேக் வேணுமா, ரூ. 40 உள்ள பேக் வேணுமானாங்க. எனக்கு ரூ. 40 போதுன்ட்டேங்க. ரூ. 40 நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறம் பாட்டியை பார்த்தோன்னே பூவாங்க, எனக்கு ஆசை வந்துருச்சு. இந்தாங்க பாட்டி அப்படின்னு ரூ. 20 கொடுத்துட்டு மனசார கொடுத்தாங்க. நல்லா குண்டு மல்லி அழகாக இருந்துச்சு, குண்டு குண்டுன்னு. இந்த வெள்ளை வெங்காயத்தை பார்த்தோன்னே ஏதோ காஷ்மீருக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் தாங்க. என்னடா இங்கே புதுசாக வெள்ளை வெள்ளைன்னு ஒன்று இருக்கேன்னு பார்த்தேன். ஓகே, அதை வந்து நம்ம ஐ டோன்ட் லைக்னு அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. வெங்காயம் சும்மா கீழே குறைஞ்சி இருக்குங்க. ஒரு கிலோ பெரிய வெங்காயம் பார்த்துக்கோங்க அபவ் 40-45 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அப்புறம் வெள்ளைப்புடுக்கு என்னடா இவ்வளோ இதாக மலிவாக கிடைக்கிதே, என்னன்னு தெரிலைங்க, தொழில் ரகசியம். அதாவது வந்து இந்த டைம் ஃபுல்லாக வந்து இறக்குமதி நிறையா ஆச்சுன்றனால அவங்க வந்து வெள்ளைப்புடை வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. 100-120 தாங்க வந்து வெள்ளைப்புடு ரேட்டு. வந்தோடனையும் வந்துக்கோங்க, எல்லா பொருளையும் பக்குவமாக வந்து அங்கங்கே காத்தாட விட்டுட்டே பொருள் வாங்கிட்டு வர்றது பெரிய விஷயம்ல, அதை வந்து பக்குவமாக எடுத்து வைக்கிறதுல தான் இருக்குது. அந்த ஒரு காலிஃப்ளவர் ரூ. 25 வீட்டுக்கு வாங்கினேன். இந்த பூடு பார்த்துக்கோங்க கடைக்கு தாங்க வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரூ. 10 கூரில் வாங்கினேன் பார்த்துக்கோங்க, நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. இந்த இஞ்சி வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க, வாங்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கிறலாம். ஒரு டைம் மதுரைக்குள்ள ஒரு ரூ. 500 கொண்டுக்கிட்டு போனால் சும்மா கட்டப்பை நிறையா அள்ளிட்டு வரலாங்க. அப்புறம் இந்த கத்திரிக்காய் ரூ. 10, இந்த கேரட் ரூ. 10, அப்புறம் இது வந்து வீசாம்படி ரூ. 40 வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த தயிர் வாங்கியிருந்தேன், அது வந்து மோர் மிளகாய்க்காக வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் நம்ம அண்ணாமலையாரோட புது லான்ச் பார்த்தீங்கன்னா, நான் அண்ணாமலையார் நலுங்கு மாவு பொடி, இது அடுத்த வீட் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்.